இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் தியான பகுதி 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வழியாய் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம கடவுளோடு இருக்கிறது. அவரோடு இருப்பது தான் நம்முடைய பாதுகாப்பு. அதனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசின் மூலமாய் சகல யூதா பென்யமின் கோத்திரங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பாரா. எவ்வளோ அழகான ஒரு கண்டிஷன் பாருங்களேன். நம்ம கடவுளோட இருந்தாருன்னா கடவுள் நம்ம கூட இருப்பார். கடவுள் நம்மளோட இருந்தாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவருடைய நாமத்தினால சேனைக்குள்ள பாய்வோம், மதில தாண்டுவோம், எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ள முடியும். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது, நம்மளை துக்கப்படுத்தவும் முடியாது. அடுத்தது சொல்லுது, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். வேதத்துல எத்தனையோ வாக்கு தத்தங்கள் உண்டு. நான் இது பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவரை தேடுறவர்களுக்கு அவர் நிச்சயம், அதாவது நிச்சயமா நிற்பார், நிச்சயமா நமக்கு உதவியா இருப்பார். ஏதோ நம்ம சூழ்நிலையில ஒரு பிரச்சனையில மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோட சேர்ந்து நடக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். 2வது, அவரை தேடும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். இதை கடவுளே சொல்லிட்டாரு, நீ என்னை தேடினா நான் உனக்கு வெளிப்படுவேன். அப்போ ஆண்டவரை நம்ம காலை வேளையிலே ஒவ்வொரு நாளையும் அனுதினமும் தேடும் பொழுது நிச்சயமா அவர் நமக்கு வேதத்தின் வாயிலாக, தரிசனத்தின் வாயிலாக, சொப்பனத்தின் வாயிலாக, வார்த்தையின் வாயிலாக அவர் நிச்சயமாக வெளிப்படுவார். இதுக்கப்புறம் சொல்றார், அவரை விட்டு விட்டீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அநேக நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் பிடித்த வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வார்த்தை உண்மைதான். ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை விட்டு விலகலை, கைவிடலை. பட் ஆனாலும் வேதத்தை நம்ம முழுமையாய் ஆராயும் பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அவரை விட்டு விட்டீங்கன்னா, அவரை விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்க வேற தெய்வத்தை தேடும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவரும் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பார். அதுதான் வசனம் சொல்லுது, நீங்கள் அவரை விட்டு விட்டீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவரை இந்த காலை வேளையில நம்ம தேடுகிற ஒரு ஜனமாய், அவரோடு சேர்ந்து நடக்கிற ஒரு ஜனமாய் இருப்போமா? நம்ம கர்த்தரோட இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு சொல்லுகிறாரு, தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். இன்னைக்கு தேவனை நம்ம தேடுகிறவர்களாய், தேவனிடத்துல சேருகிறவர்களாய், தேவனோடு இருக்கிறவர்களாய் நம்ம மாறும் பொழுது அவர் நம்மளோட என்றென்றைக்கும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம கூட இருப்பார். அவர் நம்ம கூட இருந்தா சொல்லணுமா, எல்லாமே நம்ம வாழ்க்கையில மாறும். சூழ்நிலை மாறும், பிரச்சனை மாறும், பலவீனம் மாறும், வியாதி மாறும், எல்லாவற்றையும் அவரே முடித்து வைப்பார். நமக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு உண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன், ஆமேன்.